இந்தியாவின் சமையல் எரிவாயு இறக்குமதி மற்றும் அதன் விற்பனை விலையில் கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நீடித்து வரும் மோதல்களால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இதனால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் நிதி நெருக்கடியை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்தியா தனது சமையல் எரிவாயு தேவையில் பெரும் பகுதியை வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறது. தற்போதைய சூழலில் விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து செலவுகளும் பல மடங்கு அதிகரித்துள்ளன. இதன் தாக்கம் உள்நாட்டு சந்தையில் எதிரொலிப்பதோடு சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விநியோகம் சீரடைய இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் இந்த ஸ்திரமற்ற தன்மையால் வரும் காலங்களில் எரிவாயு சிலிண்டர்களின் விலை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இது சாமானிய மக்களின் குடும்ப பட்ஜெட்டில் பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்பதால் அரசு பல்வேறு மாற்று நடவடிக்கைகளை ஆலோசித்து வருகிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விவாதித்து வருகின்றனர்.